ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி வாங்கி வைக்கும்போதே இதில் ஒரு 5 கொய்யாப்பழம் வந்துச்சு. இப்போ பாருங்கள், சின்னோண்டு செடியிலேயே இதில் ஒரு 8 பிஞ்சு வச்சுருக்குங்க. 8மே கன்ஃபார்மாக பழுத்துரும். ஏன்னா நான் போன டைம் அப்படி தான் வந்துட்டு சூப்பராக பழுத்துருச்சுங்க. பாருங்கள், குட்டியோன்னு இது தான் எவ்வளோ பழம் வந்திருக்கு பாருங்கள். ரோஸ் வாங்கி வச்சேன், 2 மொக்கு அழகாக வந்திருக்குங்க. உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. அந்த கடையில் வாங்கினேன் எல்லாமே. இது ஆன்லைனில் வாங்கினேன், எல்லா இலையுமே உதிர்ந்துருச்சு. ஆனால் இப்போ நம்ம பாட்டில் வச்சு தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் சூப்பராக துளிர்த்து வருதுங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இது ஆரஞ்சு செடிங்க, பார்க்கவே அழகாக அப்படியே பச்சை பசேன்னு இருக்குது. புதுசாக எந்த லீஃபும் வைக்கல, வந்தால் காமிக்கிறேன். இது வந்து அத்திப்பழம். பழம் கொஞ்சம் பெருசாகிட்டே வருது. புது லீஃப் விடுறதுக்கு அங்கங்கே முக்கு மாதிரி முட்டிட்டு வருதுங்க. செங்கீரை போன தடவை போட்டு சரியாக முளைக்கல. இப்போ புது மண் கலவையில் போட்டு நல்லாவே முளைச்சிருக்குங்க. செங்கீரை நல்லதுங்க. இது காந்தாரி மிளகாய். நிறையா டைம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இந்த தடவை ஒரு 3 கண்டு முளைச்சிருக்குங்க. அடுத்து செடியை வரையும் ஸ்வீட் கார்னும் வச்சுருக்கோங்க. நல்லாவே முளைப்புத்தன்மை வந்திருக்கு. இதை எடுத்து நம்ம பாட்டில் மாற்றி வைக்கணும். இது பருப்பு கீரைங்க. நான் வந்து விதைக்காக விட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், விதைகள் எல்லாத்துலேயும் நல்லா அழகாகவே இருக்குது. அதை எடுத்து சேமித்து வைக்கணும். இது ஒரு கீரை வகைங்க. என்ன கீரைன்னு தெரியல. தயவுசெய்து இது யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன கீரைன்னு. இதை எப்படி